மக்களை அச்சுறுத்தி வாக்குவெட்டி நடத்தும் அனுர அரசு. ஜனாதிபதி தொடர்பில் மொட்டு கட்சி முன்வைத்துள்ள பகிரங்க குற்றச்சாட்டு. 16 வருடங்களுக்கு பிறகு நாளை முதல் பொதுமக்களுக்கு கிடைக்கவுள்ள வாய்ப்பு. வெளிநாட்டில் இருந்து அனுப்பப்படும் பணத்திற்கு வரி. இலங்கையின் பயணிகளுக்கு அறிவிப்பு. இன்று முதல் விசேட திட்டம். கைலாசமாக செஞ்சோலை சிறுவர் இல்லம். முகத்திரையை கிழித்த பெண். தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அச்சுறுத்தல்களை விடுத்து வருகின்றார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். எதையும் சரியாக செய்ய தெரியாது, பொய்யும் ஏமாற்றமே தொடர்ந்து வருகிறது. அரசும் ஜனாதிபதியும் மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர். ஜேவிபி உறுப்பினர்களுக்கு மாத்திரமன்றி முழு மக்களுக்கும் சேவையாற்றுவதே ஜனாதிபதியின் பொறுப்பு. வளமான நாட்டை கட்டியெழுப்புகின்றோம் என்று கூறினர். ஆனால் இன்று இந்த அரசு முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் தெரிவித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிடுகின்றார். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்தால் உள்ளூராட்சி மன்ற அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிடுவது முறையற்றதொரு கருத்தாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். நேற்றைய தினம் மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் கருத்து தெரிவித்ததாவது, தேசிய மக்கள் சக்தி கட்சி நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் பொய் மற்றும் வெறுப்பு ஆகியவற்றை மாத்திரம் மக்கள் மத்தியில் பிரதான அரசியல் கொள்கையாக முன்வைத்தது. அரசியல் ரீதியில் தாம் ஏமாற்றம் அடைந்ததை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை தெரிவு செய்தால் மாத்திரமே உள்ளூராட்சி மன்ற அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமை முற்றிலும் தவறானதொரு கருத்தாகும். அரசு தலைவர் என்ற வகையில் பதவிக்கு ஏற்றால் போல் ஜனாதிபதி நடந்து கொள்ள வேண்டும். யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு குறிப்பிடும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் கைப்பற்றுவோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கிராமத்திற்கு சேவையாற்றியுள்ளது. ஆகவே 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை போன்று இந்த முறையும் வெற்றி பெறுவோம். எனவே நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் அரசாங்கத்திற்கு சிறந்த பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார். பொதுமக்களுக்கான விசேட தலதா கண்காட்சி 16 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவுள்ளது. இந்த தலதா கண்காட்சி நாளை 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5:30 மணி வரை கண்காட்சி நடைபெற உள்ளது. அத்துடன் 19ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நண்பகல் 12 மணி முதல் மாலை 5:30 மணி வரையில் தலதா கண்காட்சி நடைபெற உள்ளது. இதன் காரணமாக கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து போலீசார் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். மேலும் 16 வருடங்களுக்கு பிறகு நாட்டின் மக்களுக்கு விசேட தலதா கண்காட்சியை பார்ப்பதற்கான வாய்ப்பு வழங்கிய மகாநாயக்க தேரர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வாழ் தனிநபர்களின் டிஜிட்டல் சேவைகளுக்கு வட் வரி விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த செயல்பாடு நடைமுறைக்கு வரவுள்ளது. இலங்கையில் வசிக்காத தனிநபர்கள் மின்னணு தளங்கள் மூலம் தனிநபர்களுக்கு வழங்கும் சேவைகளுக்கு வட் வரி தொடர்ந்து பொருந்தும் என்று உள்நாட்டு வருவாய் திணைக்களம் தெரிவித்தது. மேலும் வணிக நோக்கங்களுக்காக பொருட்களை இறக்குமதி செய்யும் அல்லது ஏற்றுமதி செய்யும் அனைத்து நபர்களும் பெறுமதி சேர் வரி திருத்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. விசேட போக்குவரத்து திட்டத்தினை இன்று முதல் முன்னெடுப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வெளி மாவட்டங்களுக்கு பயணித்த பொதுமக்கள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி வரை இந்த விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. அதன்படி மேலதிகமாக 800 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. இதனிடையே பொதுமக்களுடைய நலன் கருதி நாளை முதல் எதிர்வரும் 3 தினங்களுக்கு விசேட தொடர்ந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொடர்ந்து திணைக்களத்தினுடைய பொது முகாமியாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார். வெளி மாவட்டங்களுக்கு சென்ற பயணிகள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் விசேட தொடர்ந்து சேவை முன்னெடுக்கப்பட்டு உள்ளது. வலிமையான நடைமுறைகளுக்கு அமைய முன்னெடுக்கப்படும் சாதாரண தொடர்ந்து சேவை குறித்த தினங்களிலும் முன்னெடுக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிக அளவில் இடம்பெறுவதாக தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் முன்னாள் வடமாகாண பணிப்பாளர்
விமலேஸ்வரி ஸ்ரீகாந்த் ரூபன் குற்றம் சாட்டினார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்ஷவின் செல்லப்பிள்ளையான குமரன் பத்மநாதனுக்கு எதிராக இதுவரை எந்தவொரு நடவடிக்கைகளும் எடுக்க முடியவில்லை என்று செஞ்சோலிக்கும் குமரன் பத்மநாதனுக்கும் என்ன தொடர்பு என்று அவர் கேள்வி எழுப்பினார். போர் சூழ்நிலையினால் பெற்றோரை இழந்த பெண் பிள்ளைகளின் பராமரிப்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட செஞ்சோலி சிறுவர் இல்லம் இன்று கைலாசா போன்றுள்ளதாக விமலேஸ்வரி ஸ்ரீகாந்த ரூபன் குறிப்பிடுகின்றார். இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வரிகளை சமாளிக்க சமகால அரசாங்கம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசாங்கத்தினுடைய பொருளாதார மற்றும் முதலீட்டு பிரிவினுடைய ஆலோசகர் அமரசேன அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் ராஜதந்திர மட்டத்திலும் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். 44% வரியினால் மிகப்பெரிய அழுத்தம் உள்ளது. இந்த வரி அரசாங்கத்திற்கு மாத்திரமன்றி முழு நாட்டிற்கும் பாதிப்பாக மாறும். இந்த வரியினால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்க நேரிடும். அது சிறிய கால பகுதிக்கான பாதிப்பாக இருக்காது, நீண்டகால பாதிப்பாகவே இருக்கும். இலங்கை போன்ற நாட்டினில் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது. ட்ரம்ப் நிர்வாகத்தினால் விதிக்கப்படும் வரிகள் அமெரிக்கர்கள் மீதே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் மேலும் தெரிவித்தார். ட்ரம்ப் நிர்வாகத்தினால் இலங்கை மீது 44% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதன் செயல்பாடு தற்போது 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.